அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஆரம்பம் சாதகமாக இருக்குது. திட்டமிட்டு வேலைகள் அனைத்தையுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றக்கூடியதாக இருக்குது. நீங்கள் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஆதரவை பெறுவீங்க. பல்வேறு நண்பர்களுடன் உல்லாசமாக நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும். புனித யாத்திரை அல்லது சுற்றுலா தலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இது விஷயங்களை எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. திடீர் ஆதாயத்திற்கு வழிவகுக்கும். தொழிலை முன்னெடுத்து செல்ல குடும்ப உறுப்பினர்களின் சிறப்பான ஆதரவை நீங்கள் பெருக்குவீங்க. உங்களுடைய சௌகரியம் அதிகரித்து கொள்ள அதிக பணத்தை நீங்கள் செலவிடுவீங்க. காதல் துணையிடத்தில் பரஸ்பர நம்பிக்கை அதிகரிக்கும். மனைவி கணவன்கிடையே மிகப்பெரிய ஒரு நல்ல ஒருங்கிணைப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குது. உடல்நிலை சீராக இருக்குது. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா 3. மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக அமைய முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் 1ஆம் இடத்துல இருக்கார். பணத்தட்டுப்பாடு காரணமாக தடுமாற்றம் அடைவீங்க. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். சந்திரனின் சஞ்சாரங்கள் தொழிலுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். செவ்வாய் 10, 11ஆம் இடத்துல இருக்கார். அக்கறையோடு தங்க நகைகளை நீங்கள் வாங்குவீங்க. மனைவி மக்களால் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். புதன் 12, 1ஆம் இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பை காட்டியவர்கள் உரிய நேரத்தில் வந்து உங்களுடன் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காதீங்க. இரும்பு சம்பந்தமான உபகரணங்களை நீங்கள் கையாளும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும். வீண் அலைச்சலுக்கு பண செலவுகள் உண்டாகும். வேலை இடத்துல பழி சொல்லுக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். சுக்கிரன் 1, 2ஆம் வீட்டில் இருக்கார். வெளியூரில் இருந்து நல்ல இடத்திற்கு உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. இதுவரை பிடித்திருந்த நோய் தொந்தரவு அகலும். வரவுக்கு மேல் செலவு இருந்தாலும் பண தட்டுப்பாடு இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக அமைய நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய், ஐன சைன போகஸ்தானத்தில் புதன், ராசியில் சூரியன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் மனதில் தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தேடி வரும். கடித போக்குவரத்து அனுகூலமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். உங்களுக்கு பயணங்கள் லாபகரமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. தொழில் முன்னேற்றம் காணப்படும். சாமர்த்தியமாக வாடிக்கையாளர்களுடன் பேசி அவர்களை தக்க வைத்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்காலம் பற்றிய திட்டங்களை வகுப்பாங்க. பண வருத்தம் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தன்மையாக பேசி பழகுவது நல்லது. தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பேசி செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை பெற்றுத்தரும். குழந்தைகளுடன் நிதானமாக பேசி அவர்களுக்கு எதையும் புரிய வைப்பது நல்லது. பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். கலைத்துறையில் இருப்பவர்கள் வெளியூர் பயணம், அதன் மூலம் உங்களுக்கு அலைச்சல் உண்டாகலாம். அரசியல்வாதிகள் மற்றவர்களுடன் உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியை பற்றி பயம் நீங்கும். குழப்பம் இல்லாத தெளிவான மனதுடன் உங்களுடைய பாடங்களை படித்து வர வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வணங்குவதன் மூலம் உங்களுடைய மனதில் தைரியம் அதிகரிக்கும். காரிய வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைய இதுபோல் செய்து வர உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைய விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பல வகையில் உங்களுக்கு அனுகூலமான ஒரு வார தொடக்கத்தில் மட்டுமே புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பம் தொடர்பான முக்கிய விஷயங்களை பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க. வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி வரும். பற்று வரவு உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல முறையில் நடக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பங்குதாரர்கள் உங்களுக்கு முயற்சிகளில் உதவிகரமாக இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாரமாக இருக்குது. கணவரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்குது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேலும் சிறப்பான நாட்களாக அமைய விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக சிம்மராசியில் மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதம் அடங்கியிருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெற்று தரும். சிலருக்கு திருமண பேச்சு ஆரம்பமாகும். சந்ததி விருத்தி ஏற்படும். மனோதைரியம் அதிகரிப்பதன் மூலம் எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் பெறுவீங்க. அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும். வீரம் பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. உங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும். இசை ஆர்வத்தில் சங்கீதம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்பாராத விதத்தில் இடமாற்றங்கள் ஏற்படலாம். மகான்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிய ஒரு வாரமாக இருக்கு. புண்ணிய திருத்தலங்கள் யாத்திரைக்கு செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும். சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேற்றுவதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். உங்கள் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற புதிய நடவடிக்கைகள் வெற்றி பெறும். வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் லாபத்தை தள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெற்றோர்களால் நன்மை ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு உண்டு. உல்லாச பயணங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். மதிப்பு மரியாதை கூடும். சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும். வாக்கு வன்மை ஓங்கும். வியாபார பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. வீடு மனை ஆகியவை கிடைக்கக்கூடியதாக இருக்கு. பூரண சயனம் ஏற்படக்கூடியதாக இருக்கு. பிறருக்கு உதவும் நல்ல எண்ணங்கள் மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லவர்களுடன் ஏற்படும் பழக்கத்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டு. தொழிலில் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக அமைய நீங்க விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருக பெருமானையும் விநாயக பெருமானையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருக்கார். நவகிரகங்களை வழிபட்டால் உங்களுடைய சங்கடங்கள் போகும். உங்களுடைய ராசிநாதன் ராசிக்குள்ளே ஆட்சியாக சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் வேகம் கூடும். எடுத்த வேலைகளை செய்து முடிப்பீங்க. உங்கள் லாபாதிபதியும் தன குடும்பாதிபதியுமான புதன் விரியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒப்பந்தம் பத்திரங்கள் கையெழுத்திடும் முன் ஒவ்வொன்றையும் நன்றாக படித்து பார்ப்பது அவசியம். குருவின் பார்வை குடும்ப சுக ரோக ஸ்தானங்களுக்கு உட்படுவதால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். வருமானத்தில் திருப்தி, உடல்நிலையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.